பாலு டேய், எங்கடா போன? டேய் பாலு, நம்ம வாசல்ல தானே இருந்தோம். நம்மளை தாண்டி எப்படி போயிருப்பான்? டேய் டேய் சாண்டி, ஏதாவது பேசுறா? என்னங்க, என்ன ஆச்சு? யார்கிட்ட இப்படி பதட்டமா பேசிட்டு இருக்கீங்க? எதுக்கு இப்படி நடு ராத்திரியில கத்திட்டு இருக்கீங்க? நீ கொஞ்சம் சும்மா இருக்கிறியா? டேய் சாண்டி, டேய் லைன்ல இருக்கியா இல்லையாடா? டேய் சாண்டி, ஐயா. டேய் டேய் டேய், என்னடாச்சு? பாலு ரூம்ல தான் இருந்தான். ஆனா இப்ப ஆளை காணோம் ஐயா. டேய் டேய் முட்டாள், நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்லடா, சத்தமா எப்படிடா வருவா? இது பாரு, என்ன டென்ஷன் படுத்தாத. கனவு கனவு ஏதாவது கண்டியாடா? ஐயா, குழந்தை மேல சத்தியமா சொல்றேன், அவ இங்க வந்தாயா? நான் வாங்கி வச்ச மொத்த பிரியாணி சாப்பிட்டாயா? இங்க பாருங்கயா, எலும்பு கூட விட்டு வைக்கல, கடிச்சு மின்னல் துப்பிட்டு போயிட்டாயா? டேய், அவன் செத்துட்டான்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவன் வந்தா பிரியாணி தின்னா எலும்பெல்லாம் கடிச்சு போட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்க நீ. என்ன பார்த்தா எப்படி இருக்க உனக்கு? என்ன பார்த்தா எப்படி இருக்கு? ஐயா, நான் சொல்றத நம்புங்க ஐயா. பாலு இங்க வந்தான், உடனே ஊருக்கு வா ஐயா கூப்பிட்டாருன்னு சொன்னான். நான் சந்தேகப்பட்டு உங்களுக்கு கால் பண்ணையா. இப்ப உள்ள வந்து பார்த்தா ஆளை காணோயா. ஐயா, அவன் உட்கார்ந்திருந்த இடம் கூட ஈரமா தான் இருக்கு. டேய் சாண்டி, ஐயா நல்லா கவனமா கேளு. இத பாரு, இங்க நடக்கிறது எல்லாமே மர்மமா தாண்டா இருக்கு. நான் சொல்லாம நீ கிளம்பி இங்க வந்துராத, ஓகேவா? அப்படி மட்டும் நீ வந்த, ஒருத்திலடா 2 பேரு சும்மா கண்குத்தி பாம்பு மாதிரி காத்துக்கிட்டு இருக்காளுங்கடா. ஒருத்தி அந்த நந்தினி, இன்னொருத்தி ஐயா. ஐயா, என்னாச்சியா? இன்னொருத்தின்னு சொல்லி நிறுத்திட்டீங்க. இல்லடா, அவதான்டா கல்ல கட்டி குளத்துல தூக்கி போட்டோமே, துர்கா.